ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒரு செய்தி உன் காதுக்கு வருகிறது. அசரீரியாகவோ இல்லை வாக்கின் மூலமாகவோ ஒரு விஷயம் தெய்வத்தின் ரூபமாக உனக்கு தெரிய வருகிறது என்றால் தயவு செய்து அது என்ன விஷயம், எதற்கு நம் காதில் வந்து விழுகிறது என்பதை யோசியுங்கள். ஏனென்றால் சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் யார் காதுக்கும் வந்து சேராது. ஆனால் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய காதுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இது எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. சொல்ல போனால் உனக்கு மற்றவர்களால் தான் பிரச்சனை வந்தது. உன்னுடைய இரத்த உறவாலும் உன்னுடைய துணையின் இரத்த உறவாலும் இப்படித்தான் உனக்கு வரிசையாக பிரச்சனை வந்தது. நீயும் நினைப்பார், நாம் யாருடைய ஒம்புக்கும் போவது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் நம்மிடம் தேவையே இல்லாத பிரச்சனைகளையும் தேவையே இல்லாத விஷயத்தையும் போட்டு சண்டை போடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். முக்கியமாக நம்முடைய அக்கா, தம்பி, நம்முடைய கணவனுடைய துணையுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் ஏன் இந்த அளவுக்கு மனதை கஷ்டப்படுத்துவது போல பேசுகிறார்கள்? நம் எல்லோரையும் ஒரே மாதிரி தானே, அன்போடு தானே பார்க்கிறோம். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தானே அனைவரிடமும் பழகுகிறோம். ஆனால் இவர்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரியான தேவையே இல்லாத விஷயங்களை செய்து மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ கவலைப்படுகிறாய். தங்கமே, கவலைப்பட வேண்டாம். வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நீ தேடிக்கொண்டு இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு அற்புதமானது நடக்கப் போகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வைத்துக்கள். உன்னுடைய இரத்த உறவு சம்பந்தமான உன் குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமான இரத்த உறவு ஒன்று மிக மிக பெரிய அளவில் கஷ்டப்படுகிறது வாழ்வில். அதாவது பணத்திலும் சரிதான், அதே நேரத்தில் குடும்பத்தாலும் சரிதான், மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுகிறது. நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அது ஆடாடு என்று எல்லா விஷயத்திலும் ஆடிவிட்டது. ஆனால் இப்பொழுது எல்லா பக்கமும் அதற்கு நெருக்கடிகள் வந்து எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு விஷயத்தில் தப்பிப்போம், எந்த ஒரு விஷயத்தில் பிழைப்போம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. என்னுடைய தங்கமே, வாழ்வில் ஒரு நபர் ஒரு அளவுக்கு ஆடலாம். ஆனால் அதுவே அதிகமாக ஆட ஆட என்ன வரும்? பிரச்சனை தான். அதுதான் வாங்கக்கூடாத இடத்தில் கடன்கள், செய்யக்கூடாத சில விஷயங்கள், தேவையே இல்லாத சில விஷயங்களை எல்லாம் செய்துதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணங்கள் அந்த நபராகத்தான் இருப்பார். யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ அந்த நபராக. அதே போலத்தான் உன்னுடைய இரத்த உறவில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையானது அந்த பெண்ணால் தான். வாங்கக்கூடாத இடத்தில் கடன், தேவையே இல்லாத அளவுக்கு மீறிய பேச்சுக்கள், இது எல்லாம் தான் அந்த பெண்ணை போட்டு வாட்டி வதைக்கிறது. வெளியில் சொன்னால் நாம் இத்தனை நாள் எல்லாரையும் அவமானப்படுத்தி நம் தான் பெரிய இடத்தில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டோம். இதெல்லாம் வெறும் பொய்யாக போய்விடுமோ, அசிங்கப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு அந்த பெண்ணானவள் அனைவரிடமும் மறைத்து மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் எல்லா இடத்திலும் உனக்கு நான் துணை இருப்பேன். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்வேன். ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். ஒரு பெண், உன்னுடைய இரத்த உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பெண் கஷ்டப்படுகிறாள் என்று சொல்கிறேன். அந்த பெண் ஆடிய ஆட்டத்திற்குத்தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். வெளியிலும் சொல்ல முடியாமல், மனதுக்குள்ளும் பூட்டிக்கொண்டு வைத்து கொண்டு இருக்க முடியாமல் அவள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்து நீ பாவப்படவும் வேண்டாம்,
அதே நேரம் அந்த பெண்ணை பார்த்து, நீ எப்பொழுதும் சந்தோஷப்படவும் வேண்டாம். நீ நீயாக இரு. உன்னுடைய வாழ்வில் நீ உன்னுடைய விஷயத்தை செய். உன்னுடைய உறவு தானே கஷ்டப்படுகிறது. உன்னுடைய உறவிடைய இரத்த உறவு தானே கஷ்டப்படுகிறது. இப்படியெல்லாம் நினைத்து நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதே. அது உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய துணையுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய ஆட்டத்திற்கு திருந்தும் நேரம் இதுதான். பல பேரை காசு பணம் இருந்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பெண்ணானவள் காசு பணம் இருக்கிறது என்பதற்காக எல்லோரையும் அலட்சியம் செய்து கொண்டு வாழ்க்கையில் எல்லோரையும் எப்பொழுதும் தூக்கி எறிந்து பேசிக்கொண்டு இருந்தாள். அதற்கான ஒரு பாடம்தான் இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டு இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் பொறுமை காக்கவும், எல்லா விஷயமும் நல்லதாகத்தான் நடக்கும். காலம் முழுவதும் அவனவன் செய்யும் விஷயங்களுக்கு அவனவன் நிச்சயமாக தண்டனை அனுபவித்துக் கொள்வான். அதனால் நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படவும் வேண்டாம், சந்தோஷப்படவும் வேண்டாம். தங்கமே, பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் துரோகங்கள் செய்தார்களோ கண்டிப்பாக கண்ணுக்கு நேராகவே பல விதத்தில் அவர்கள் அடிபடுவார்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டும் எதற்கு இவ்வளவு தூரம் அடிபட வேண்டும், இவ்வளவு தூரம் நான் மட்டும் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் கண்ணுக்கு நேராக பார்க்க வேண்டும், நான் மட்டும் தான் இந்த உலகத்தில் தவறுகளை செய்தேனா, என்னையே உதாசீனம் செய்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீ நினைத்த அனைத்திற்கும் கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நான் எப்பொழுதும் யோசித்து யோசித்து ஒவ்வொன்றாக செய்பவன். ஒரு இடத்தில் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யும் விஷயம் தவறாக முடிந்துவிடக்கூடாது என்று நினைத்து பார்த்து பார்த்து செய்பவன். அதனால் நான் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய மாட்டேன். புரிகிறதா? நம்புங்கள். சதா சர்வ காலமும் உங்களுடைய வாழ்வில் பக்கபலமாக நான் இருப்பேன். உங்களுடைய தோற்றங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இதை செய்தீர்கள், அதை செய்தீர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பெயரை வாங்கி கொடுக்கும். கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மாறிவிடும். உங்களை அழ வைத்தவர்களுக்கு வாழ்வில் அழும் காலகட்டமானது வந்துவிடும். புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே காலத்திற்கும் நேரத்திற்கும் மனிதர்களாகிய நீங்கள் கட்டுப்படத்தான் வேண்டும். முடிந்தது முடிந்துவிட்டது. இனிமேல் வேடிக்கை மட்டும் பார். எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.